மாநகர கழகத்துடைய நிர்வாகிகளை, ஒன்றிய நகர பகுதி பேரூர் கிளை கழகத்தினுடைய நிர்வாகிகளை, காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கும் எனது அருமை விவசாய பெருங்குடி மக்களே, வார்டு கிளை கழகத்தினுடைய செயலாளர்களை, தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை, கழகத்தின் முன்னோடிகளை, பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்களை, துணை அமைப்பாளர்களை, வீட்டுல படிக்கிறேன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கும் சிறுசுங்களே, எப்ப வேணாலும் போயிரும் போல இருக்கும் பெருசுங்களே, தொகுதி பார்வையாளர்கள், கழகத்தினுடைய பொறுப்பாளர்களை, பெரியோர்களை, தாய்மார்களை, பெருந்திரளாக திரண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய நண்பர்களே, தோழர்களே, இளைஞர்களை கவர்வதற்கென்றே கலர் கலர் பவுடர் பூசிக்கொண்டு வந்திருக்கும் இளைஞர்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே மற்றும் மீசைக்காரர்களே, அனைவருக்கு என்னுடைய அன்பான வணக்கம். அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பது எங்களுடைய வருத்தப்படாத வாலிபர் சங்கம் சில்லுக்கு வார்பட்டே. ஆரம்பிக்கலாங்களா? இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். சபா இப்பவே கண்ணை கட்டுது என்று ஒன்றிய ஆட்சியாளர்களை நோக்கி கேட்கின்ற வகையில் திரண்டிருக்கக்கூடிய தமிழினமே, லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இந்த இனத்திற்காக, இனிமை மிகு நம்ம தமிழ் மொழிக்காக, தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஆபத்து வந்தால் வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், எந்த தியாகத்திற்கும் தயாராக இருக்கக்கூடிய திராவிட பட்டாளமே, இல்ல புரியல, மொழியின் நலத்தை கெடுக்கின்ற எதிரிகள் எவராக இருப்பினும் ஒன்னு எரிச்சிருவட்டான் பச்சை துரோகி, துணிவுடன் எதிர்கொள்ளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வீர உடன்பிறப்புகளை, இப்படியே பேசிட்டு இருந்தா ஊசி எடுத்து உள்நாக்கிலே குத்திடுவேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களை, ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? நீங்க எண்ணி பாருங்க. டைம் இல்ல. 3 ஆண்டுல நம்ம மாநிலம் எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கு. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சின்ன பையனும் பார்த்து அவனதான் மயங்கி விழுந்துருவானுவோ. முந்தைய ஆட்சியாளர்களால் பத்தாண்டு காலம் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, அதெல்லாம் இப்ப திராவிட மாடல் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டின் உரிமைகளை டெல்லியின் காலடியில் அடகு வச்ச ஊர்ந்த அவலம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை அமைச்சாதான் நாடும் நாட்டு மக்களும் நிம்மதியாக இருக்க முடியும். ஏண்டா பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற? மக்களான நீங்க எங்க மேல வச்ச நம்பிக்கைய நாளும் காப்பாத்தி இந்தியாவே திரும்பி பார்க்கிற திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வரோம். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நம்ம மாநிலத்துடைய வளர்ச்சியை பத்தி உங்க முதலமைச்சரான நான் பெருமையா சொல்றதை விட ஒன்றிய அரசே சொல்லி இருக்கு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஒன்றிய அரசு வெளியிடுகிற எல்லா ஆய்வறிக்கைகளிலும் புள்ளி விவரங்களிலும் தமிழ்நாடுதான் முன்னணி மாநிலமாக இருக்கு. அதனால தாண்டா உன்னை தலைவனாக்கி இருக்கானுங்க. தலையாற்றவன் தாண்டா தலைவன். அதனாலதான் நம்முடைய திட்டங்களை பிற மாநிலங்களும் எங்களுடைய மாநிலங்களுக்கு எடுத்துட்டு போறாங்க. எங்களுக்குள்ள சண்டை வராம தனித்தனியாவே கொடுத்துருங்க. ஐயா போதும் எனக்கு கொடுத்துருங்க. தமிழ்நாடு கொச்சைப்படுத்துறதையும் நம்மால் அமைதியா பார்த்துட்டு இருக்க முடியுமா? மாமா கோவம் வந்துருச்சு. சுயமரியாதையும் இனமான உணர்வும் உள்ள திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே உலகம் பூரா சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இதுல வேற ஒன்றிய அரசோட எதாச்சத்துக்கு எதிராக போராடுகிற திமுகவோட போராட்ட குணத்தை பார்க்க வேண்டிய நிலையை உருவாக்கி இருக்கிறாங்க. காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க. பாம்ப வெளிவடியா பாப்போம். இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? நம்மை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும்
சட்டமன்றம், நாடாளுமன்றம், மக்கள் மன்றம் என்னைக்கு மக்களுக்கான குரலா ஒழிப்போம். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.